அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக நடத்தப்படும் தொழுகையிலும் கலந்து கொண்டு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருப்பவர் 2 உஹது மலையளவு நன்மையை பெற்றவராக திரும்புகிறார். தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே திரும்புபவர் 1 மலையளவு நன்மையை பெற்றவராக திரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 47. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலையளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இதுபோன்ற நற்செயல்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இணை வைத்தவராக மரணிப்பவருக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்ற போதிலும் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருப்பது போன்ற நற்செயல்களின் மூலமாக 1 மலையளவு நன்மையை பெற்றவராக திரும்ப முடியும் என்ற நபிகளாருடைய வழிகாட்டுதலை கவனத்தில் கொண்டு நன்மையை பெற முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.